ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனலில் ஸ்பான்ச்சான பனானா கேக் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 to 4 பனானாஸ் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோக் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் மேஷ் பண்ண பிறகு ஒரு எக்கு போட்டுட்டு அது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மாய்ஸ்டிங்காக இருக்கும். அது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணி நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா பேட்சாக சுகரை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து விஸ்க் பண்ணிவிட்டு அதில் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஃபோல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்துனிங்கன்னா நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும், கேக் ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் மில்க் பதிலாக ஹாட் வாட்டர் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் டின்னில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா அதுலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சு கேக் பேட்டர் அதில் போட்டுட்டு ஒரு 3 to 4 டேப் பண்ணிவிட்டு அதில் டூத் பிக் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் போயிடும். அதுக்கப்புறமா அதில் 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி. அதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்றத. எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபி வேணுன்னா கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.